தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுக்குள் நடந்தது அண்ணன் தம்பி சண்டைகள் என்றும் தற்போது எல்லோரும் இணைந்து விட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். முதல் நாள் உலக சந்திப்புல நாங்கள் எல்லாம் பழசை எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு குடும்பம் எப்படி நம்ம வீடுகள்ல குடும்பத்துல இங்க வந்திருக்கீங்க, எந்த குடும்பத்திலையும் பங்காளி சண்டையோ மாமச்ச சண்டையோ இல்லாத குடும்பத்துல இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க, நான் என்ன பேசுனேன்லாம் திரும்ப திரும்ப பேசுறது இல்லை. ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்பையோ, இல்லது அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் இருக்கிறப்பையோ, இல்ல கல்யாணத்திலே எல்லாம் ஒன்று. நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நான் மனதில் விட்டு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணக்கார குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்லை. வாக்கியா வரப்பு சண்டைக்கு கொலைகள்லாம் நடந்து கோர்ட்ல எல்லாம் அழைச்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்பெல்லாம் ஒன்றிணையிலையா? அப்ப அவர்கள் பேசிக்கொள்ளாதான் பக்கத்து வீட்டுக்காரரோட இருக்கிற பிரச்சனைகளை தெரிந்து ரெண்டு பேர் அளவுக்கு சண்டைகள் வரும். அதுபோல நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், ஒரே குடும்பமாக அம்மா அவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள். எங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை, உங்களுக்கு தெரியும். எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற காரணத்துல என்னோடு எல்லோரும் திறந்து வந்து 8 ஆண்டுகளாக போராட வேண்டும். இதுல என்ன பலன் பாத்தீங்கன்னா, நாங்கள் பிரிந்து போராடியதுனால 19 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 24 பிரிந்து கிடந்ததால் திமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது. நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். மிகவும் மதிக்கத்தக்க பத்திரிகைகள் கூட அதை அங்கீகரித்து எழுதியிருக்கிறாங்க. மதுரை எடிஷன்ல நான் பார்த்தேன். நான் பெரிதும் மதிக்கின்ற நமது மதுரை மண்டலத்துல மதுரையில வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையில நான் பார்த்தேன். அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் அல்ல. இருந்தாலும் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறார்கள். சிறுபான்மை மக்களை பாதுகாவலர்களுக்கு ஏமாற்றுவது. அவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில வாழ்வர்கள் தேர்தல் வாக்குகள் சொல்றது கூட நினைக்கிறார். அவர்கள் சிறுபான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல, பெரும்பான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல. அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் வேண்டியவர். அவங்க குடும்பத்துல எல்லாரும் முதுகுல எவ்வளவு ஊழல் சுமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டு அவர்கள் மார்த்தட்டுகிறார்கள். கண்ணாடி மாளிகையில இருந்து கல்லறிகிறார்கள். உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், மன ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்பதை உணர்ந்து நாம் ரெண்டுபட்டால் எதிரிக்கு லாபமாகி விடுகிறது என்ற ஒரே புள்ளியில நாங்கள் ஒன்றிணைந்தோம். அதனால ஒன்றாக பிரச்சாரம் செல்வோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றாக பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். மீண்டும் பாரத பிரதமர் வருகின்ற கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தேசிய ஜனநாயகருக்கு செல்வோம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, நீங்கள் விருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் போதுமானவரை நாங்கள் ஒன்றாகவே பிரச்சாரம். திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வியூகம் இருக்கு. பிரிந்திருந்த அதிமுக அனைத்து ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைய வேண்டும்ன்றதுல நீங்க அதுல முதல் குரல் கொடுத்தீங்க. இப்ப அந்த ஒன்றிணைப்புல அந்த ஒன்றிணைப்பு முழுமை அடைந்திருக்கா? எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா, அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கிறதுல, நீங்க ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பொது வெளியிலேயோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. நான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓர் அணியில் இணைய வேண்டும், ஒரு குறையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, எங்களுக்கு கூட எங்க கட்சி தான் அது, அம்மாவுடைய கட்சி, தலைவராக கட்சி. எங்களுக்கு கூட அதை சேர்றதுக்கு எந்த மன ஆச்சரியம்லாம் இல்லை. அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்பே கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் தான் சொன்னோம். ஆனா இந்த கால 6-7 ஆண்டு 8 ஆண்டு ஆயிட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டு ஆயிட்டு.
என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரை விட்டுவிட்டு செல்வதற்கு எங்களுக்கு மரம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதனால திரும்பி அந்த வீட்டுல தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துல தான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்றபோது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கவும். அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கி நான் சொல்லிட்டேன். ஒரு உரையில் 2 கட்சிகள்லாம் இருக்க வேணாம். தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சரிகள் நிறைந்த ஒரு துறை.